Hello guys, welcome to with me C. நம்ம இந்த வீக் branching statement ஓட second part, that is nested if statement தான் பார்க்க போறோம். Before that நம்ம இந்த வாரத்துக்கான fun fact பார்க்கலாம். Recent daysல பார்த்தோம்னா இன்டர்நெட் எல்லா இடத்துலயும் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்டர்நெட்டை நம்மள சுத்தி இருக்க திங்ஸ், டிவைசஸ் அண்ட் ஈவன் ஹியூமன் இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட லைஃபை ரொம்ப ஸ்மார்ட்டரா, பெட்டரா, ஈஸி டிசிஷன் மேக்கரா மாத்துறதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்க நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. Without any delay, let's begin the session. Nested if statement அப்படின்னா என்னன்னா, ஒரு if statement குள்ள இன்னொரு if statement யூஸ் பண்றது. இந்த ஸ்டேட்மெண்ட்கான சின்டாக்ஸை பார்க்கலாம். if statement குள்ள ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனாதான் நெக்ஸ்ட் if statement குள்ள இருக்க கண்டிஷனை வெரிஃபை பண்ணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆனாதான் அந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுல ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே காய்ஸ், நம்ம இந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஒர்க் ஸ்டேஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ கிரியேட் பண்றேன். இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுறோம். அந்த எக்ஸாம்ல ரெண்டு பேப்பர் இருக்கு, பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல 40 மார்க்ஸ்க்கு அபோவ் எடுத்தாதான் பாஸ், பேப்பர் 2ல 40 மார்க்ஸ்க்கு அபோவ் எடுத்தாதான் பாஸ். இந்த ரெண்டு பேப்பர்லமே நம்ம 40 மார்க்ஸ்க்கு அபோவ் எடுத்தாதான் நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ண முடியும். இந்த சினாரியோவை யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஹியர் இட் ஆன் ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டு வேரியபிள டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பேப்பர் 1ல சப்போஸ் 43 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம்னு வச்சுப்போம். அண்ட் பேப்பர் 2ல 63 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வேரியபிளையும் nested if statementல வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். if பேப்பர் 1ஓட மார்க் 40 விட கிரேட்டரா இருக்கணும், if பேப்பர் 2ஓட மார்க் 40 விட கிரேட்டரா இருக்கணும், அப்படி ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆச்சுன்னா பாஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிடலாம். பாஸ் இன் இங்கிலீஷ் பிகாஸ் நம்மளோட 43 greater than 40 and 63 greater than 40 ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருக்கிறதுனால நம்ம பாஸ் இன் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம பேப்பர் 1ல 39 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கோம்னு வச்சுப்போம். பேப்பர் 2ல 63. இப்போ எந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஸ்டேட்மெண்ட் கிடைக்குதா இல்லையான்றத பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிடுவோம். நமக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கிடைக்கல. தட் மீன்ஸ் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. பிகாஸ் பேப்பர் 1 40 விட கம்மி. அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபெயில் ஆனதுனால நமக்கு நெக்ஸ்ட் உள்ள போல. சப்போஸ் செகண்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றத பார்க்கலாம். பேப்பர் 1ல 43, பேப்பர் 2ல 36 ஸ்கோர் பண்ணிருக்கோம்னு வச்சுப்போம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிடலாம். அப்பயுமே நமக்கு அவுட்புட் கிடைக்கல பிகாஸ் செகண்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. 36 40 விட சின்ன நம்பர், அதனால நம்ம இங்கிலீஷ்ல பாஸ் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். 31 36 சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். சேம் ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிருக்கு. அதனால நமக்கு பாஸ் இன் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகல. பிகாஸ் 31 வந்து 40 விட கம்மி, 36 வந்து 40 விட கம்மி. ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆனாதான் அந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுல ஒன்னு தப்புனாலும் எக்ஸிக்யூட் ஆகாது.
நம்ம இந்த வாரத்துக்கான ஃபன் ஃபேக்ட் பார்க்கலாம். நம்மளை சுற்றி இருக்க டிவைசஸ், திங்ஸ் அண்ட் ஹியூமன் ஆர்கன்ஸ் இதிலெல்லாம் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண யூஸ் ஆகிற டெக்னாலஜி இஸ் none other than IoT, இன்டர்நெட் ஆஃப் திங். ஒரு பொருளில் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எந்த ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன்ஸ் தேவைப்படாமையே இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் அண்ட் கண்ட்ரோலிங் த டேட்டா நடக்குது. இப்போ நம்ம ஐஓடி எக்கோசிஸ்டம் இல்லைன்னா என்விரான்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் என்னன்னா ஐஓடி டிவைசஸ், சென்சார், மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த மாதிரியான டிவைசஸ் ஐஓடி டிவைசஸ்னு சொல்றோம். இந்த டிவைசஸ்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு ஐஓடி கேட்வே யூஸ் பண்ணி யூசரோட டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்மார்ட் டிவிஸ், இந்த மாதிரி யூசரோட டிவைசஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபார்மர் ஒரு லேண்டில் ஒரு செடியை ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த செடிக்கு தேவையான சன்லைட், வாட்டர் இதெல்லாம் கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சென்சாரை அங்கே வைக்கிறாங்கன்னா அந்த சென்சார் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். அந்த ஃபார்மரோட மொபைலுக்கு அந்த சென்சார் மூலமா டேட்டாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த மொபைல் ஃபோன் நம்மளோட தேர்ட் லேயர். இந்த ஃபர்ஸ்ட் லேயரையும் தேர்ட் லேயரையும் கம்பைன் பண்றதுக்காக யூஸ் ஆகுது ஐஓடி கேட்வே. ஐஓடியோட அப்ளிகேஷன்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனைசேஷனில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மாலில் ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் க்ளோசிங்காக இருக்கட்டும், ஒரு ரூமில் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட், ஃபேன்லாம் ஆன் ஆகிடும், அவங்க லீவ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுறது. இது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்ஸ் இதெல்லாமே ஐஓடி கண்ட்ரோலில் தான் வரும். இன்ஃபேக்ட் நம்மளை ஐஓடி யூஸ் பண்ணுறோன்றதை தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ guys for still watching this video. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க for more updates with me C.